Hi friends, welcome back to our channel. This is Vijay. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மூணு முக்கியமான பாசிவ் இன்கம் மூலமா நம்ம எப்படி மணி ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்மளோட ஆக்டிவிட்டி அந்த இடத்துல இல்லாம இருந்தா கூட நமக்கு வந்து ரெகுலர் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம் அப்படிங்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டாடா குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, அதானி குரூப்ஸ் இருக்கு, அம்பானி குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதம் பிரான்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க, நிறைய விதம் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துல இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் வந்து கிடைக்கும். அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் வந்து கிடைக்கும். பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது. எப்படி வந்து நாம வந்து பாசிவ் இன்கம் வந்து ஏர்ன் பண்றது, அதுவும் இந்த மூணு மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த மூணு மெத்தட் உண்மையாவே ப்ரூவ் ஆன விஷயம். இந்த மெத்தட்ஸ் பயன்படுத்தி உங்களை ஈஸியா மணி மேக் பண்ணிக்க முடியும். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் மணியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மணி பண்ணக்கூடிய நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். அப்ப போற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பாசிவ் இன்கம்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது தான். உலகம் ஃபுல்லா ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நாம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி நல்லா க்ரோ ஆனா மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டா இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ஒரு கம்பெனி லாஸா இருந்தாலுமே நமக்கு வந்து ப்ராஃபிட்டா தான் கிடைக்கும். ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஆனாலும் லாஸ் ஆனாலும் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. எதனால இது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனிக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் வந்து நமக்கு இன்கம் அப்படிங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக் என்னன்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். ஐடிசி லிமிட்டட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐடிசி, கோல் இந்தியா, இந்த மாதிரி நிறைய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பத்தி டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டீடைல்டா பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி நம்ம பேசலாம். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னா என்ன மாதிரியான கேட்டகரிஸ்ல அதுல இருக்கு, நாம எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து தேர்ந்தெடுக்குது, அது நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணா போதும். நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். நம்பர் 1, அந்த ஸ்டாக்ஸ் பத்தி நீங்க டீடைலா பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணிக்கணும். நம்ம எந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபியூச்சர் வந்து எந்த அளவுக்கு க்ரோ இருக்கு, இல்ல வந்து ரொம்ப லாஸ்ட்ல தான் போகுதா, அந்த ஸ்டாக்ஸ்ல என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற டீடைலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்டாக்ஸ்ல போயிட்டு உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதுல ப்ராஃபிட்டும் வந்து பார்க்க முடியும். நம்பர் 2, brokerage அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ நிறைய brokers-லாம் இருக்காங்க, அதுல வந்து சார்ஜஸ் சொல்லிட்டு நிறைய வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி நிறைய brokers-லாம் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து மினிமலா தான் வாங்கிட்டு இருக்காங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டான brokers-ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த brokerage-ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கவுண்ட் வந்து கண்டிப்பா உருவாக்கி ஆகணும். டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ற பாத்தீங்களா, சேம் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ் வர மாதிரி அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அந்த ஃபார்ம்ஸ் பத்தி நீங்க கரெக்டா ஃபுல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். அந்த அக்கவுண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல என்னெல்லாம் வந்து பிளஸ் பாயிண்ட் இருக்கு, அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நமக்கு லோ எஃபெக்ட் தான். சோ எஃபெக்ட் எதுவுமே இல்லாம நான் ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா போதும், அதுல இருந்து நமக்கு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா வந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். இந்த இன்கம் வந்து நமக்கு ரெகுலரா வந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நாம ஒரு ஸ்டாக்ஸ் வந்து தேர்ந்தெடுக்க போறோம், அது கரெக்டா அப்படி நம்ம செக் பண்ணிக்க போறோம், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரெகுலரா இன்கம் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அட்வான்டேஜ் ஒன்னு இருந்தா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்னு இருக்கணும். இந்த ஒரு மெத்தட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது ஹையா வேணும். ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 100 ரூபாய் 200 ரூபாய் பண்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வராது. சோ மினிமலா ஒரு 50,000 60,000 நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹையாவே இருக்கும். இல்ல பிரதர் அவ்வளவு இருக்காது அப்படின்னா உங்களோட சேலரியில ஒரு 5% ஒரு 10% இதுக்காக நீங்க மந்த்லி வந்து செப்பரேட்டா ஒதுக்குங்க. சோ நானா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 தான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் மந்த்லி. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தாண்டி நிறைய வந்து போயிட்டு இருக்கு ப்ராஃபிட் ரிலேட்டடா பார்க்கும்போது. சோ நீங்க மினிமம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து அது நல்லாவே க்ரோ ஆயிடும். சோ அதனால வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ
பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது. சோ இந்த மார்க்கெட் எப்ப வேணா ஏறலாம், எப்ப வேணா இறங்கலாம். அந்த ரிஸ்க் நீங்க கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சொல்லலாம் நீங்க ஏர்ன் பண்றதுக்கு. ரெண்டாவது முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பிசினஸ் இப்ப சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் சொல்ல உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மனை இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னு கணக்கு இருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அது ரெண்டுக்கு வந்து விட்டுருவாங்க. ரெண்டுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து ரெகுலர் இன்கம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ரெண்டு விதமான ரெண்ட் வந்து விடலாம். நம்ம ரோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஹவுஸை வந்து ரெண்டுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அது கமர்ஷியல் ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த கமர்ஷியல் ஏரியா ரெண்டுக்கு வரும்போது நீங்க ஹவுஸ்ல இருந்து வர ரெண்டை விட இது வந்து அதிகமாவே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பெரிய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது போக வந்து இன்னைக்கு ஒரு பிரைஸ் நீங்க அமௌண்ட்ல வாங்குறீங்க, ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க கரெக்டா வந்து வித்துறணும். சோ அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல கிடைக்கும். இதுல வந்து நீங்க எந்த இடத்துல வாங்க போறீங்க, அதை சுத்தி எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பெரிய ஒரு பிசினஸ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம இதை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போக முடியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டெனன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ரொம்பவே லாஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறீங்க, அது ரெண்ட்டுக்கோ செல்லுக்கோ பண்றீங்க அப்படின்னா ரூல்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான். நம்ம வீடியோஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி போட்டிருப்போம். இருந்தாலும் இந்த பாசிவ் இன்கம் அப்படின்னு வரும்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இருப்பாங்க, அந்த கம்பெனில வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். நாம அந்த கம்பெனில ஒரு அஃபிலியேட்டரா ஜாயின் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லிங்க் மூலமா சோஷியல் மீடியால ப்ரோமோட் பண்றோம். அந்த லிங்க் வந்து யாராவது ப்ராடக்ட் பை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கேட்ஜெட்ஸாவோ மொபைலாவோ மட்டும் இல்லாம ஒரு கோர்சஸா இருக்கலாம், இ புக்கா இருக்கலாம், மூவிஸா இருக்கலாம். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு அவைலபிலிட்டி இருக்கு மார்க்கெட்ல. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஜீரோ இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் அப்படிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு மொபைலோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு லேப்டாப்போ இருந்தா போதும் உங்களை ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா படிக்க முடியும். ஸோ நல்ல பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க அப்படின்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா அமேசான் நான் சொல்லுவேன். டிஜிஸ்டர் 24 வந்து கோர்சஸ்ல நீங்க வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு டிஜிஸ்டர் 24 சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் வந்து நீங்க பயன்படுத்திங்கன்னு சொல்லுவேன். இந்த ரெண்டு வெப்சைட்டை தாண்டி நிறைய விதமான வெப்சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம சேனல் நிறைய வந்து பேசியிருப்போம். அது நீங்க ஒவ்வொன்றா போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். அது பெரிய ரிஸ்க்ல எதுவுமே கிடையாது. நீங்க ஜாலியா பாத்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்க பண்ணிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு நிச்சயம் வந்து தேர்ந்தெடுக்கணும். நம்ம என்ன கேட்டகரியில வந்து ஒர்க் பண்ணி போறோம், அந்த கேட்டகரி நமக்கு எந்த அளவுக்கு சூட்டபா இருக்கு அப்படிங்க தேர்ந்தெடுத்துட்டு அதுல இருந்து நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். சோ கண்டென்ட் அப்படிங்க ஒன் ஆஃப் தி கிங்னு சொல்லலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல. நீங்க எந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் நல்லா ரெடி பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா வந்து ப்ரோமோட் ஆகும் அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. கண்டென்ட் பண்ணியாச்சு, நல்ல ஒரு பிளாட்ஃபார்மையும் சூஸ் பண்ணியாச்சு, நல்ல ஒரு ப்ராடக்ட்டையும் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னா நமக்கு டிராஃபிக் அப்படிங்கிறது கொண்டு வரணும். சோ டிராஃபிக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். டிராஃபிக் கொண்டு வரதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பயன்படுத்தலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் வந்து இப்ப இந்தியாவில் கிடையாது, பட் மற்ற ஃபாரின்ஸ்ல இருக்கு. சோ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது கண்டிப்பா அது வந்து சேல்ஸ் அப்படின்னு நிறைய நடந்துட்டு இருக்கு. சோ என்னதான் இருந்தாலும் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தா இதுல வந்து கான்ஸ் ஒன்று இருக்கும்ல. சோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல கான்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து நீங்க போட வேண்டியது இருக்கும். சோ நல்ல அந்த எஃபெக்ட் போட்டு நிறைய டிராஃபிக் சோர்ஸ் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு எந்த விதமான ஒர்க் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் அப்படின்னு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க அதை ப்ரோமோட் பண்ணி அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். அந்த ஒரு ஸ்டேஜ் நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குமே இன்ஸ்டாகிராம்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு டீடைலா பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இந்த கோர்சஸ்ல அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எப்படி ஜாயின் பண்றது, அதுல எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல அதை எப்படி ப்ரோமோட் பண்றது அப்படிங்கிற ஒரு டீடைல்டு கோர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடி பண்ணிருக்கேன். அந்த கோர்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது. இன்னைக்கான வீடியோல ஒரு 3 பெஸ்டான ஒரு பாசிவ் இன்கம் பத்தி பார்த்திருப்போம். அதுவும் ட்ரூவான ஒரு விஷயம். இந்த ஜாப் பண்ற மூலமா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம்ல உங்களுக்கு பார்க்கிறேன். அது டாடா பை பை.